ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு இடுக்கமான வாசலில் பிரவேசியுங்கள். ஆண்டவர் இதை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். தேவ சித்தத்தை நம்ம செய்ய வேண்டுமென்றால் இடுக்கமான வாசலில் பிரவேசிக்க வேண்டியது இருக்கும். கர்த்தருடைய சித்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கணும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள உள்ள போகும் பொழுது இடுக்கமாக இருக்கிற போல தெரியும். அப்புறம் பின்னாடி எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும், சந்தோஷமாய் மாறும். சிலர் தேவ திட்டம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த வாசல் இடுக்கமான சூழ்நிலை அதை கண்டு சிலர் அதற்குள்ள பிரவேசிப்பதற்கு யோசிக்கிறார்கள். நம்ம இடுக்கமான வாசலுக்குள்ள பிரவேசித்தால்தான் தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு ஜெபம் பண்ணணும். அந்த சித்தம் என்னதென்று தெரியாம கூட இருக்கலாம். ஆனால் நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய சித்தம் அதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஜெபிக்கணும். தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து வாயை திறந்து ஜெபிக்கணும். அப்பா, உங்க திட்டத்திற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். வாயை திறந்து ஜெபிக்கணும். குறிப்பாய் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், தேவனோடு உறவாட வேண்டும். திருமண காரியங்கள் என்று வரும்பொழுது தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். நீ தேவனோடு உறவாடுவாய் என்றால் தேவனோடு உறவாடுகிற ஒரு நபரை உன்னோடு கூட கர்த்தர் இணைப்பார். நீ தேவனோடு உறவாடுகிற நபராய் இருந்தால் உன்னை இணைக்கும் பொழுது, திருமணத்தில் இணைக்கும் பொழுது உனக்குன்னு தரப்போகிற அந்த ஏற்ற துணை தேவனோடு பாசமுள்ள, தேவனை தேடுகிற, தேவனை நேசிக்கிற, தேவனை உயர்த்துகிற, தேவ திட்டத்திற்கு அர்ப்பணித்திருக்கிற ஒரு நபரோடு கர்த்தர் உன்னை இணைப்பார். ஜெபி. இடுக்கமான வாசலுக்குள்ள பிரவேசிக்கணும்னா ஜெபி. தேவ திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நீ ஜெபி. தேவனுடைய உறவில் வாலிப பிள்ளையே நீ வாழும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். நீ முதலில் தேவனோடு உறவாட வேண்டும். அதான் முக்கியம். இல்லை என்றால் எங்கேயாவது சிக்கிக்கொள்வாய். கர்த்தர் யாருக்கு பேசுகிறார் என்று தெரியவில்லை. ரொம்ப கவனம் தேவை. அதே போல பெற்றோர் உங்க பிள்ளைகளுக்காக இப்பொழுதிலிருந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்று காத்து
காத்திருந்து ஜெபிக்கிற பெற்றோர், உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். திருமண காரியத்தில் ஏதோ ஒன்று என்று செய்து விடாதீர்கள், கவனமாயிருங்க. என தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். தேவ நோக்கம் உங்க பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். காத்திருங்க, ஜெபியுங்க, உபவாசம் இருங்க. பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய திட்டம் நிறைவேற வேண்டும். இடுக்கமான வாசலில் பிரவேசியுங்கள். சில நேரம் கஷ்டமா இருக்கலாம். நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறதை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லலாம். கர்த்தர் வேண்டாம் என்று சொல்வார்னா அக்செப்ட் பண்ணணும். இந்த அலைன்ஸ் வேண்டாம், ஆண்டவர் பேசுறாருன்னா அதை அக்செப்ட் பண்ணணும். அதுதான் நீ சுமக்கக்கூடிய சிலுவை. அதுதான் நீ செல்ல வேண்டிய இடுக்கமான வாசல். கஷ்டம்தான். அதனாலதான் கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம் நடப்பதற்கு ஜெபம்தான் முக்கியம். ஜெபத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்பது தான் மிக மிக முக்கியமானது. அப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய திட்டம் நிச்சயமாய் 100க்கு 100 நடக்க ஆரம்பிக்கும். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 29வது வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 2 விதமான வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். முதலாவது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இவங்க யாரு? ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து பேசுகிறார். இவங்க சுமக்கிற பாரம் பிசாசு அவர்கள் மேல் போட்ட பாரம், பிசாசு போட்ட பாவ பாரம், சாப பாரம், வியாதி பாரம், தரித்திரத்தின் பாரம். இது பிசாசினால் போடப்பட்ட பாரம். இந்த பாரத்தை சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். பிசாசு போட்ட பாரத்தை எல்லாம் நான் எடுத்து போட்டு உனக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு இயேசு அழைக்கிறார். அப்போ மத்தேயு 11:28 உள்ள முதல் கூட்டம் யாரு? ரட்சிக்கப்படாதவர்கள். ஒரு காலத்தில் நம்ம அப்படிதான் இருந்தோம். நம்ம இயேசுவிடத்தில் வந்த பொழுது பிசாசு நம்ம மேல வைத்த பாரத்திலிருந்து விடுவித்து கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தார். அடுத்து 29வது வசனம் யாருக்கு? இது இயேசுவுக்குள்ள வந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை யாராவது இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த வார்த்தையை கேட்பீங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும். உங்க உள்ளத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்ப இயேசு என்ன சொல்கிறார்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. அப்போ ஆண்டவருடைய நுகம் என்பது என்ன? ஆண்டவருடைய நுகம் என்பது என்ன?
தேவ திட்டம், உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற தேவ திட்டம், உனக்காக தேவன் வைத்திருக்கிற நோக்கம், இதை அறிந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உள்ள பிரவேசிக்கணும். ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும், இடுக்கமான வாசல்ல பிரவேசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், எல்லாம் ஈஸியா இருக்காது. ஆண்டவர் சொல்றார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் நிரந்தரமான இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். நீங்க அவர் நுகத்தை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, அவர் திட்டத்தை உங்க மேல நீங்க சுமந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். சாகும் வரை அந்த இளைப்பாறுதல் இருந்து கொண்டே இருக்கும். உங்களை விட்டு அது போகாது. நீங்க மரிக்கும் வரை இந்த மன நிறைவு உன்னை விட்டு போகாது. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் அழைக்கிறார். நீங்க மரிக்கும் வரை மன நிறைவோடு வாழ வேண்டும். உலக மக்களுக்காக தேவ திட்டத்தை இழந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு அநேகர், உலக மக்கள், உலக சூழ்நிலை இதையே வைத்து தேவ திட்டத்தை இழந்து போகிறார்கள். உலக மக்கள் 1000 பேசட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நாம் உலக மக்களுக்காக வாழவில்லை, நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எது இருந்தாலும் தூக்கி எறியுங்கள். உலக மக்களின் காரியங்கள் தூக்கி எறியுங்கள். உங்க மனதில் இடம் கொடுக்காதீங்க. உலக மக்களை ப்ளீஸ் பண்ணுவதற்கு இடம் கொடுக்காதீங்க. உலக மக்களை நீங்க ப்ளீஸ் பண்ணி போவீங்கன்னா அது ஒரு வியாதி. எல்லாரையும் பிரியப்படுத்த வேண்டும், அது ஒரு வியாதி, வியாதியை போன்றது. நீங்க ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறீங்க. உலகத்துல எல்லாரையும் பிரியப்படுத்தி கொண்டு இருக்க முடியாது. மனுஷனை பிரியப்படுத்துகிறவன் தேவனை பிரியப்படுத்த முடியவே முடியாது. வாழ்க்கையில மனுஷரை பிரியப்படுத்துகிறத பற்றி அதை நிறுத்துக்க. தேவனுக்கு எவ்வளவு பிரியமாய் வாழ முடியும்? நீங்க தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுதுதான் அவருடைய நுகம், அவருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். நீங்க தேவ திட்டத்துக்காக உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது இந்த உலகம் உங்களை பகைக்கலாம். ஆண்டவரே சொல்லிட்டார், உலகம் என்ன பகைத்தது போல உங்களையும் பகைக்கும், பகைக்கத்தான் செய்யும். யாரும் என்னை பகைக்க கூடாது அப்படி நம்ம நினைக்க முடியாது. நம்ம இயேசுவின் பின்னாடி பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம். இயேசுவின் பின்னாடி நம்ம வருகிறவர்கள். உலகம் பகைக்கும், சொந்த பந்தங்கள் பகைக்கும். ஆனா
நீங்க யாரையும் பகைக்க கூடாது, நாம யாரையும் பகைக்க கூடாது. நாம எல்லாரையும் நேசிக்கணும். நம்மை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். துன்பப்படுத்துகிறவர்களை சிநேகிக்கணும். அவங்க என்னை பகைக்க கூடாது என்பதற்காக நீங்க உங்களை வளைந்து கொடுக்க கூடாது. அப்படின்னா கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. கர்த்தருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் கிராஸ். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றும்படி அழைக்கிறார். இயேசு தன் சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு அவர் ஜெபித்த பொழுது தன்னுடைய சிலுவையை ஆண்டவர் சுமப்பதற்காக அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 34-35, மார்க்கு 14:34-35. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு. எந்த வேலை? மரண வேலை. அந்த சிலுவையின் வேதனை, பாடுகள், மாம்சத்தில் அடைய வேண்டிய கொடூரமான வேதனை, இதை நிறைவேற்ற வேண்டும். இயேசுவுக்கு கெத்செமனே தோட்டத்திலேயே அந்த கிராஸ் சிலுவை ஆரம்பமாகிவிட்டது. இப்போ இயேசு எதற்கு ஒப்பு கொடுக்கிறார்? இது மாம்சீக திட்டமா, இது பிதாவின் திட்டமா? உங்க சித்தம் ஆக கடவுது. அப்ப இயேசுவுக்கு சிலுவை என்பது எங்கே ஆரம்பமானது? கெத்செமனே தோட்டத்தில் ஆரம்பமாகிவிட்டது. பயங்கரமான போராட்டம். சிலுவையை சுமந்தார், நுகத்தை சுமந்தார், இடுக்கமான வாசலுக்குள்ள பிரவேசித்தார். பயங்கரமான போராட்டம். இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். நீங்க நினைத்தால் உங்களால கூடும் என்று சொல்கிறார். கொடூரமான வேதனை, கொடூரமான பாடுகள். உங்க சித்தம் நடக்கட்டும். இயேசுடைய மைண்ட்ல இருந்ததெல்லாம் பிதாவுடைய சித்தம். பிதாவுடைய சித்தம் நடக்கட்டும். நீங்களும் உங்க மனதில் உள்ள எல்லாவற்றையும் அப்பாட்ட சொல்கிறது தவறில்லை. ஆனால் இதுதான் நடக்க வேண்டும் என்று நீங்க மாம்சீகத்தில் ஏதாவது நினைப்பீங்கன்னா அது தோல்வியாக மாறிவிடும். கர்த்தருக்கென்று அர்ப்பணிச்சேன்னா நல்லா இருப்பீங்க. உங்க விருப்பத்தை சொல்லலாம், ஆனா தேவ சித்தம் நடக்கத்தான் ஜெபிக்கணும். தேவ சித்தம் நடக்கணும். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமாக கிடவது. அதான் இடுக்கமான வாசல்.
தெய்வ சித்தத்தை யார் ஒருவர் செய்ய முன் வந்தார்களோ அது இடுக்கமான வாசல் தான். ஆனா உள்ள பிரவேசித்துட்டா மகிமையான காரியங்களாய் காணப்படும். மோசே தேவ சித்தத்தை செய்வதற்கு இடுக்கமான வாசலில் உட்பிரவேசித்தார். மோசேயை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ திட்டம், தேவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மோசே ஆயத்தமாயிருந்தார். இடுக்கமான வாசல்ல உள்ள நுழைந்தார். நுழைந்ததினால 30 லட்சம் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். தேவ திட்டம் நிறைவேறினது. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் நுகம் என்பது அவருடைய திட்டம். அந்த திட்டத்தை செய்வதற்கு ஆரம்பத்தில் இடுக்கமான வாசலுக்குள்ளதான் பிரவேசிக்க வேண்டியது வரும். ஆனால் பின்னாடி மகிமையாக இருக்கும். எஸ்தருடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் செத்தாலும் சாகிறேன், ராஜா முன்னாடி நிற்பேன். ஆரம்பம் இடுக்கமான வாசல் தான். ஆனால் உள்ள வந்த பிறகு யூத குலம் ரட்சிக்கப்படுவதற்கு எஸ்தரை கர்த்தர் பயன்படுத்தினார். அநேகர் ரட்சிக்கப்படணும். ஊழியம் என்று சொல்லும் பொழுது தேவ திட்டம் அது இடுக்கமான வாசல தான் இருக்கும். ஊழியம் செய்வது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் மூலமாக பலர் ரட்சிக்கப்படுவாங்க. உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும். அதனால் இடுக்கமான இந்த வாசலுக்குள்ளே நம்ம பிரவேசிப்போம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, விசுவாச வாழ்க்கை என்பது இடுக்கமான வாசலுக்குள்ளே பிரவேசிப்பது. எங்களுக்கு அந்த விசுவாச வாழ்க்கையை தாங்கப்பா. உங்கள் நுகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாஞ்சையை தாங்கப்பா. விருப்பத்தை தாங்க. வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. உங்கள் நுகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். உங்கள் சித்தத்தை நாங்கள் செய்யணும். அந்த கிருபை, தயவு, பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டு தாழ்த்துகிறோம். மகிமைப்படுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்துறேன்.